ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாங்க, ஸோ இதை கொடுத்தாலே போதும், ஆடையின்றி நடிக்க தயார் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியா வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ இந்த பேச்சு தான் வைரல் கண்டென்ட்டாக மாதிரி இருக்குது. என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒரு சில படத்தில் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் சிறந்த பின்னணி குரல் பாடக்கூடிய பின்னணி இசை பாடகியாக வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த சூழலில் அரக்கோணத்தில் ஆங்கிலோ இந்தியன் அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தவர். ஸோ அரக்கோணத்தில் தான் இவருடைய பூர்வீகம். ஸோ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய படிப்பு எல்லாமே முடிஞ்சது. ஸோ நடிகை ஆண்ட்ரியா ஆரம்ப காலத்தில் திரைப்படங்களில் பாடுவதே வந்து தொழிலாக வந்து செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இதனை அடுத்து இவருக்கு தமிழில் பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்ற படத்தில் நடிகையாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஸோ அதில் கொஞ்சம் நெருக்கமான காட்சிகள் சரத்குமாரோட சேர்ந்து நடித்து, அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்த படத்தில் அவருக்கு 1000ல் ஒருவன், அப்புறம் வந்து இன்னும் வித்தியாசமான படங்கள்லாம் வந்து அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ தன்னுடைய திறமையினாலும் தன்னுடைய கவர்ச்சியினாலும் நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சினிமாவில் சிறப்பான முறையில் நடிச்சிட்டு வர இவர் திடீரென காதலில் விழுந்து அந்த காதல் தோல்வி அடைஞ்சு, அப்புறம் வந்து அனிருத்தோட அந்த கெசமசாலா நடந்து அப்புறம் கொஞ்ச காலம் ஒதுங்கி இருந்தார். ஸோ மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காரு. கமலோட பச்சைக்குன்னு முத்த காட்சியிலலாம் லிப்லாக்லலாம் அடித்து அசத்திருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து சிறப்பான சினிமா வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ஆடையின்றி நடிக்க தயார் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து ஷாக் ஆகிற விதத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆண்ட்ரியா பேச்சை கேட்டு இதுதான் ஒரே பயங்கர மஜா தான். ஸோ உண்மையிலே வந்து ஆண்ட்ரியா ஆடையின்றி நடிப்பதற்கு வந்து பணம் ஏதும் கொடுக்க வேண்டாம், இது இருந்தால் போதும் அப்படின்ற பேச்சு தான் வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நான் ஒரு வேலை பண்ணுறேன். ஸோ நான் ஒரு நடிகை அப்படின்றதால இந்த நடிகைக்கு இந்த மாதிரியான ஆடை போட்டால் சரியாக இருக்கும், இந்த மாதிரி ஆடை இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்டருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த கதை, அந்த குழந்தை வந்து அவரது. ஸோ அந்த கதையில் இந்த நடிகை வந்து இந்த மாதிரியான உடை இல்லாமலும் சரி, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான உடையை வந்து போடுறது எல்லாமே அவருடைய வேலை. ஸோ அவங்க சொல்கிறத செய்கிறது தான் என்னுடைய வேலை. ஸோ அதனால் கதைக்கு அந்த களத்துக்கு தேவையான விஷயமா இருந்தால், அந்த கதைக்கு அது முக்கியத்துவமாக இருந்தால், ஆடை குறைக்கிறது என்ன, ஆடையே இல்லாமல் கூட நான் நடிக்கிறதுக்கு தயார். ஸோ என்னுடைய வேலை அந்த படம் வந்து சூப்பராக வரணும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் பொருந்தணும். ஸோ அதுக்கு என்ன வேணால் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நல்ல படம் நல்ல கதை அப்படின்னா ஆடையின்றி நடிச்சுட்டு பணம் கூட நான் வாங்காமல் வருவேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக தன்னுடைய ஒரு நல்ல நடிகை அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், ஸோ ஆடை இல்லாமல் நடிப்பதற்கு பணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்து வைரல் கண்டென்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கண்டென்ட் என்ன, கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.